விகடன் பிரஸ் மீட் வித் விஷால் பவர்ட் பை மாரா வாஷிங் பவுடர். மாறாத வெண்மைக்கு மாரா வாஷிங் பவுடர். ஜிடி ஹாலிடே சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அசோசியேட் ஸ்பான்சர் மெட் பிளஸ். 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட் ஆஃப் மெடிசின்ஸ். சண்டைக்கோழி வந்து ஃபர்ஸ்ட் விஜய்க்காக பண்ண கதை. அவர் பண்ண முடியாத டைம்ல தான் விஷால் என்ற ஒரு கதாநாயகனுக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட என்னோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி திரு வந்து தீராத விளையாட்டு பிள்ளை பண்ணாப்புல. எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான் 2:30 மணிக்கு. அண்ணா நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், உங்கள் பேர் தான் எழுதி வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டான். அஜித் அவர்கள் வந்து டேட் கொடுத்துருக்காரு. இட்ஸ் அன் அமேசிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி வந்து உங்களோட சண்டை போடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கோம். அதனால தான் கல்யாணத்தில் நான் சாப்பிட்றதே கிடையாது. போனோமா வாழ்த்துக்கள்னு சொன்னார், இது இருந்து சாப்பிட்டு போங்க. வேணாங்க. உங்களோட கெரியர்ல இருந்து கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் சில விஷயங்கள், சில ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட கொஸ்டின்ஸ். வணக்கம். வணக்கம். ஹலோ சார், உங்களோட கேரியர் ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம். திமிரு, சண்டைக்கோழி, தாமிரபரணின்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க அப்போவே. ஸோ இந்த ஆக்ஷன் ரூட்டுங்கிறது நீங்களா சூஸ் பண்ணிக்கிட்டதா இல்லை அதுவாக அமைஞ்சுதா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வெவ்வேறு ஜானரில், அதாவது காமெடி இல்லை ரொமான்ஸ் அந்த மாதிரியான படங்கள் பண்ணணுங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சா? இல்லை, எனக்கு சத்தியமாக வந்து உட்காருங்க சார். சத்தியமாக வந்து நான் செல்லமே வரைக்கும், அந்த கூத்துப்பற்றை சேர்ற வரைக்கும், அந்த ஆடிஷன் காந்தி கிருஷ்ண சார் கிட்ட போகிற வரைக்கும், அர்ஜுன் சார் எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுற வரைக்கும், போடா தெரிக்கே போய் நடிக்க போடா, இயக்குனர் வந்து எப்போ வேணாலும் நீ ஆகலாம். இப்போ பாடுறா எவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் பிரிண்ட்ஸ், கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்க ஸ்க்ரீன் பிரிண்ட் எங்கள் அப்பா கூப்பிட்டு காட்டினார். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கான் ஃப்ரேமில். டக்குன்னு அசினேட்டாக வேலை செய்யும்போது அவர் கிளாப் போர்டு வச்சுட்டு வந்து நின்று நடிடா, வினீத் நடித்த ஷாட் வந்து நடின்னு. சரி சார், நான் வேறு தொடச்சிட்டு வந்து நடித்தேன். அது வந்து 10 நாள் கழிச்சுட்டு எடிட்டிங்கில் காட்டினார். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து என்னோடய பயணம் வந்து ஒரு இயக்குனராக தான் இருந்தது. ஐ வாண்டட் டு பிகம் அ டைரக்டர். ஐ வாண்டட் டு எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப்பில் என்ன ஆகணுன்றது அதான் சொன்னேன். 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கனவு நினைவாகுது. அந்த டைமில் வந்து ஸ்கூலில் வந்து ஞாபகம் வந்தது அந்த ஒரு விஷயந்தான். வெளியில் வந்தோடனே திரையரங்கத்துலேருந்து வெளில வரும்போது நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் சொல்லும்போது ஓகே சரி ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக ஸ்டில்ஸ் எடுத்தேன். எல்லாருக்கும் அந்த டைமில் வந்து பெரிய ஒரு பூம் இருந்தது புதுமுகங்களில் சேர்க்கறதுக்கான. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லை. இன்னார் இந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க இவங்க தான் வந்து சேர முடியும் அப்படின்னு. இது வந்து ஓப்பன் கேட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு இந்த ஆடிஷன் கிடச்சி செல்லமே கன்ஃபார்ம் ஆகி என்ன திரும்பி பார்த்தா ரீமா சார் ஹீரோயின், இங்கிட்டு வந்து விவேக் சார் இருக்காரு, அங்கிட்டு வந்து கேவி ஆனந்த் கேமராமேனு, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கு. ட்ரீம் டெபியூவாக இருந்தது. ஓகே, அதுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ கூத்துப்பற்றையில் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. அதுக்கான பயிற்சி நம்ம கரெக்டாக வந்து டைரக்டர் முன்னாடி ஒரு ஒரு தத்தி மாதிரி நிற்கக்கூடாது, ஒரு கரெக்டாக வந்து நிற்கணும் கேமரா. அது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன். 2வது படம் வந்து தட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் ட்ராக். எனக்காக பண்ண படம் கிடையாது. இந்த சினிமா துறையில் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரோட இழப்பு வந்து இன்னொருத்தரோட வளர்ச்சி. ஒருத்தரோட இழப்பு வந்து என்னன்னா ஒரு காரணத்துக்காக இழப்பாக இருக்கும், ஆனால் இன்னொருத்தர் வந்து ஸ்டார் ஆவார். அதே தான் நான் இழந்த ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தர் ஸ்டார் ஆனார். இழந்த விஷயம்னா நான் இல்லை வேணான்னு சொல்லல, அந்த நேரத்தில் என்னால் பண்ண முடியல. அந்த நேரத்தில் நான் பண்ண முடியாத அந்த இடத்த வந்து இன்னொருத்தர் பிடிச்சு ஒரு ஸ்டார் ஆனார். அதுதான் வந்து சண்டைக்கோழி. எனக்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. ஆனால் கேட்ட உடனே லிங்கசாமி நெருங்கிய நண்பன்ன்றதுனால ஓடி போய் இது எனக்காக பண்ணு, நான் 1 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து நான் இறங்கிட்டேன். அதில் வந்து என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, அதுவும் தாவணி போட்ட தீபாவளி பாட்டு வந்து பட்டி தொட்டி வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் தேர் இஸ் நோ டர்னிங் பேக். அதை விட கடவுள் வந்து இல்லை கடவுளை நான் டைரக்டர் தான் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து அதை விட ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஷூட்டிங் படப்பிடிப்புக்கு போகும்போது 3வது படம் திமிருக்கெல்லாம் போகும்போது இதே பாடுறா நம்ம வீட்டு பையன் வரான் அப்படின்ட்டு, வா தம்பி வீட்டுக்குள்ளே வா, சம்மந்தமே இல்லாத குடும்பங்கள் எனக்கு தெரியாது, வா தம்பி உள்ளே உட்காரு தம்பி வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
பாத்தியா நம்ம சித்தப்பா பையன் மாதிரி இருக்கான், பாத்தியா நம்ம சித்தி பையன் மாதிரி இருக்கான், நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கான். அந்த மாதிரி வந்து என்னை வந்து குடும்பத்துக்குள்ள ஒருத்தராக என்னை பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஐ தாட் இது வந்து கிடைக்கிறது எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் வந்து இந்த மாதிரி கிடைக்காது. நம்ம பயணிக்கலாம், நடிகனா பயணிக்கலாம். நம்மளுக்கு என்ன நம்மளை என்னவா பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அப்படியே நம்மளை வந்து கொண்டு போகலான்னு சொல்லி அந்த ஆக்ஷன்ன்றது அந்த ஜானர் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம். ஆக்ஷன்ன்றது சும்மா வந்தான் வெட்டினான் அடித்தான் உதைச்சான் அதெல்லாம் வந்து ஆக்ஷன்ன்றது சில பேருக்கு வந்து அறிவிற்பா இருக்கும். ஆனா ஏன் அடிச்சான், அட்ரா அவனை அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல ஒரு உள்ளுக்குள்ள உணர்வு வரும்ல, அதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். அதுதான் வந்து நான் ஐ கெப்ட் இன் மைண்ட் அண்ட் ஆக்ஷன் ஜானர்ல வந்து நான் அப்படியே பயணிச்சேன். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட என்னோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி திரு வந்து தீராத விளையாட்டு பிள்ளை பண்ணாப்புல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சரி ஓகே ஒவ்வொரு ஜானரா வந்து வர வர நான் சிவ மனிதன் ஒரு நார்கோலெப்சி பேஷண்ட்டு, பாண்டி நாட்டில் வந்து ஆப்போசிட்டான ஒரு ஒரு கேரக்டர், பயந்த சுபாவம் உள்ள ஒரு கேரக்டர், அடிக்க தெரியாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துக்கிட்டு பண்ணேன். பட் ஐ கெப்ட் இன் மைண்ட் வாட் திஸ் காட் சென்ட் திங். இந்த ஆடியன்ஸ் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் நாட் அ ஜோக். 19 இயர்ஸ் கழிச்சு 20th இயர் 20 இயர்ஸ் ஆக போகுது நடிகனா திரும்பி பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. 20 இயர்ஸ் என்னை வந்து ஆதரிச்சிருக்கீங்க, நீங்களும் ஆதரிச்சிருக்கீங்க. விகடன் என்னை திரும்ப 2வது முறை கூப்பிடுதுன்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி அ பிளெஸிங் ஒன்லின்னு. ஸோ அதுதான் தட்ஸ் வாட் ஐ டுக் மீ ஆஸ் அ ஓகே ஆக்ஷன் இஸ் மை ஃபோர்ட்டே. அதில் என்ன சாராம்சங்கள் சேர்த்து ஒரு நல்ல பேக்கேஜாக கொடுக்கலான்னு. சார், அந்த ஒருத்தரோட இழப்பு ஒருத்தரை ஸ்டார் ஆக்குன்னு சொன்னதை எதை மீன் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சண்டைக்கோழி வந்து ஃபஸ்ட்டு விஜய்க்காக பண்ண கதை. அவர் பண்ண முடியாத டைமில் தான் விஷால்ன்ற ஒரு கதாநாயகனுக்கு கிடைச்சிது. ஒருவேளை அன்றைக்கி விஜய் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக விஷால்ன்ற கதாநாயகன் வந்து இன்றைக்கி வந்து செல்லமைக்கு அப்புறம் மேபி ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் ஹியோட பிந்தர். அதுதான் நான் சொல்கிறேன். விஷாலோட பயணம், விஷால் வந்து ஒரு இடத்துல இல்லை அது பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்து இன்னொரு கதாநாயகன் வந்து உருவாக்கலாம் வந்தார் வெளில, ஒரு ஸ்டாராக வந்தார். சினிமா துறையில் திருப்புமுனை வந்து எப்போ வரும் எங்கே வரும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வரும். சார், இரும்பு திரை படத்தோட வெற்றி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு? ஆனா அதுக்கு எந்த படது? இரும்பு திரை படத்தோட வெற்றி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்தது? அதுக்கப்புறம் சில தோல்வி படங்கள், அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய படம். ஸோ அது மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஓகே, இட்ஸ் இரும்பு திரை வந்து ஆல்வேஸ் ஒரு விஷயந்தான். இயக்குனர் தான் அது. புதுமுக இயக்குனர், பெரிய இயக்குனர், பெரிய இயக்குனர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இயக்குனர்களோட தான் பயணிக்கணும் அப்படிலாம் நான் எப்பவுமே யோசிச்சது கிடையாது. ஒரு புதுமுக இயக்குனர்கிட்ட இருக்கிற வெறி வந்து சாதாரண வெறி இல்லை, பசியோடு இருப்பாப்புல. ஜெயிக்கணுன்ற ஒரு சாதனை படைக்கணும், ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும். ஸோ அந்த வெறியோடு வர இயக்குனர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய புதுமுக இயக்குனர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அந்த வகையில் இரும்பு திரையில் வந்து நான் கேட்கும்போது வந்து பக்குன்னு ஆச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாது. என்னடா அது ஸ்க்ரீன் ப்ளே கேட்கும்போது ஆதார் கார்டு, அப்புறம் வந்து அந்த டேட்டா புரோக்கர்ஸு, என்னோட போர்டிங் பாஸே வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ வச்சுருக்கேன் வீட்டில். நான் ஒன்று கிழிச்சி போட்டுருவேன், இல்லைனா வீட்டிலே வச்சுருவேன். டஸ்ட்பினில் போட்டதே கிடையாது படம் பார்த்ததுலேருந்து, என் படம் பார்த்ததுலேருந்து. ஏன்னா அந்த ஸ்கேன் பண்ணி என் பேங்க் பேலன்ஸ் போய் அவன் வேறு காசு இல்லைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டினானா அப்புறம் பிரச்சனை ஆகிடும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த இரும்பு திரையில் வந்து 100% இது வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு விஷயம் வெளிப்படையாக வந்து காட்டலாம். பீப்புள் லைக் சம்திங் விச் இஸ் நாட் நோன். இல்லை, சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து ஒரு மீடியமாக வந்து என்டர்டெயின்மெண்ட் வேலையோடு இருக்கிற ஒரு படத்தில் பார்க்கும்போது பயங்கர ஜனரஞ்சகமாக இருக்கும். ஸோ மார்க் ஆண்டனி வந்து மறுபடியும் ஆதிக்கு வரும்போது இதான் காமெடி. பாண்டி நாடு பண்ணும்போது எல்லாரும் வந்து நீ பைத்தியக்காரன், சத்தியமாக படம் ஓடாது, லூசா நீ, ஒரு படம் வெற்றி கொடுக்குற நேரத்தில் வந்து இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற, அது எப்படி ஏற்றுப்பாங்க விஷால் வந்து சண்டை போட தெரியாது விஷால், இந்த படம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். எல்லாரும் வந்து கைத்தட்டினாங்க, பாராட்டினாங்க. அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சிது. எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது ஒரு நடிகனா, திக்குவாய் எல்லாமே.
இப்போ இதான் மார்க் ஆண்டனி தான். மார்க் ஆண்டனி டைம்ல இது இன்னொரு ஆசிட் டெஸ்ட். ஆதிக்கு வந்து கதை சொன்னாப்புல. ஆதிக்கு ஒரு கதை இருக்கு. அவன் வந்து 7 வருஷமா எனக்கு நல்ல பழக்கம். நான் சிவமனிதன்லேருந்து நானும் ஜீவியும் வந்து ப்ரொமோஷன் போகும்போது ஒரு கேரக்டர் மட்டும் பாத்ரூம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். நாங்கள் கனெக்டிங் பெட்ரூம் ஹைதராபாத்தில். ஜீவி யார் இவன் சம்மந்தமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்னு. இல்லை டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், ஆதிக்கு அவன் பேர் என்னை வச்சு படம் பண்ணுறான். அப்படியா? ஓகே. அப்படி சந்தித்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 வருஷமா த்ரிஷாவில் நயன்தாரா எடுத்து முடிச்சு, அப்புறம் ட்ரிபிள் ஏல நொந்து நூலாகி, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான் 2:30 மணிக்கு. அண்ணா நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன், உங்கள் பேர் தான் எழுதி வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டான். டேய் 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 அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் ஃபோன் வச்சு, டேய் லூசாடா நீ, நான் என்னடா தப்பு பண்ணேன், நீ ஏன்டா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இல்லைண்ணா நீங்கள் டேட்டு கொடுக்கலண்ணா பாருங்கண்ணா. டேய் இல்லைடா அப்படியெல்லாம் இல்லைடா, இந்த இருக்குடா லைஃப்பில் எவ்வளோ இருக்குடா இன்னும், நீ சும்மா வெளில வா வா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, வெற்றி தோல்வியெல்லாம் சினிமாவில் சகஜம் அப்படின்னு. அவன் தென் ஆஃப்டர் தட் ட்ரை பண்ணான்னு ஒரு நாள் வந்து வாடா உட்காரு கதையை சொல்கிறான்னு கதை சொன்னான். 12:30 மணிக்கு நைட்டு. அப்போல்லாம் வந்து தூங்குறதே லேட்டு, ரொம்ப குறைவாக தூங்குற நேரங்கள். ஸோ 12:30 என்னடா பண்ணுறேன்னு. ஆனால் சொல்லுங்க, நான் வர முடியுமாடா இப்போ கதை சொல்கிறியான்னு. எனக்கு தெரில, இப்போ தெரு முனையில் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். 5வது நிமிஷம் வந்துட்டான். வந்துட்டு கதை சொல்கிறான். சொன்னால் சூப்பர் ரன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கேட்டேன், சூப்பர் ரன். செகண்ட் ஹாஃப் நாளைக்கு கேட்டேன். சரிங்க, நான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆகி அனௌன்ஸ்மெண்ட்டு ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகி அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் என்னை வச்சு செஞ்சாங்க. எல்லாரும் சினிமா துறை சார்ந்தவங்க இல்லை, எல்லாரும் வந்து அந்தந்த செக்டர் சார்ந்தவங்க வந்து, ஏங்க உங்களுக்கு தேவையாங்க இந்த டைரக்டர் வச்சு நீங்கள் படம் எடுக்கணும்னு தேவையாங்க, நீங்கள் எதுக்குங்க இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து. நான் சொன்னேன், சார் எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, இது இவனோட முதல் படம், எழுதி வச்சுக்கோங்க. இவன் ஏன் பின்னாடி க்யூவில் நிற்கிறாங்களோ இல்லையோ, இவன் பின்னாடி டேட்டுக்காக க்யூவில் நிற்பாங்க, எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் சொன்னது அப்படியே நடந்தது. இன்றைக்கி யார் யார் வந்து அவனை பற்றி கரைச்சி கொட்டினாங்களோ எல்லாரும் அவன் பின்னாடி டேட்டுக்காக நிற்கிறாங்க. இன்றைக்கி அஜித் அவர்களோட படம் பண்ணிகிட்ருக்காப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் சொன்னேன் எல்லாருக்கும், ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது அதுதான் அவனோட முதல் படம். அதுக்கு முன்னாடி வந்து அவனோட சர்வைவலுக்காக பண்ண படங்கள். ஓகே, எப்படியோ சினிமாவில் இருக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து அவன் மார்க் ஆண்டனிலேருந்து அவன் ஜேர்னி. அதான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், அஜித் அவர்கள் வந்து டேட் கொடுத்துருக்காரு, இட்ஸ் அன் அமேசிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பயன்படுத்தி கூட அவரை வந்து இது வரைக்கும் காட்டாத மாதிரி காட்டிடு, அப்படி இருக்கணும் உன்னோட படைப்பு அப்படின்னு சொல்லி. சரி, டெஃபினட்டாக வி வில் ஜாயின் டுகெதர். பட் இடையில வந்து நீ அஜித் அவர்கள் வச்சு அவர் கெரியர் பெஸ்ட் படமாக வந்து பண்ணி கொடுறா. நானே ஒரு ரசிகனாக பார்க்கும்போது இட் நல்லா இருக்கணும், ஐ வாண்ட் சம்திங் அவுட் ஆஃப் த திங், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு, எல்லாருக்கிட்டையும் சார் ஓகே சார் ஓகே சார்ன்னு கேட்டுட்டு படம் ஆரம்பித்தோன்னா அது 1 வருஷம் ஆகிடும். நம்ம படம் எடுத்து காமிக்கணும். சரி, இதுதாங்க நான் அப்போ எல்லாரும் கரெக்டுங்க. அது ஒன்று மட்டும் இந்த சினிமா துறையில் சூப்பராக சொல்லுவாங்க, மூஞ்சி சுளிக்காமல் சொல்லுவாங்க. சார் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க சார், கரெக்டு சார். நான் அன்றைக்கி சொன்னேண்ணா, ஆமாம் அன்றைக்கி சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இல்லை சார் நீங்கள் சொன்னது கரெக்ட் சார். அந்த பையன் நல்ல ஃப்யூச்சர் சார், அந்த பையன். ஆமாம் சரி போங்க, ஓகே அப்படிதான். ஸோ சார், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதே எதிர்பார்ப்போட தான் அந்த படத்துக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். ஆமாம், குட் பேட் அக்லி. கண்டிப்பாக எல்லாரும் தான். சி இட் இஸ் டெஃபினெட்லி இட் வில் பி எனக்கு தெரிஞ்சு பேஸ்ட் ஆன் ஆதிக்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டேலண்ட் நான் சொல்லுவேன், ஒரு அண்ணனாக சொல்லுவேன், ஒரு அவனோட நடித்த கதாநாயகனாக சொல்லுவேன். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஹார்ட் அண்ட் சோல் ஹி வில் கிவ் இட். அவன் வந்து ஒரு வெறி பிடிச்சி சுற்றுற ஒரு புலி. அவன் கலக்கிடுவான்
சூப்பர் 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 சார். உங்களுடைய நானும் மதுரைக்காரன்டா அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ மதுரைக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம் உறவு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை எனக்கே வந்து அதான் சொல்கிறேனே, நிறைய பேர் வந்து நான் மறுத்ததே கிடையாது. ஏர்போர்ட்டில் போகும்போது நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் தேனி தானே சார்ண்ணா? ஆமாங்க தேனி தாங்க. திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு, சார் நீங்கள் வந்து விருதுநகர் தானே சார்? ஆமாம் சார் விருதுநகர் தான், சொந்தக்காரங்க மதுரை விருதுநகர் தானே. நான் மறுக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களா சந்தோஷமாக சொல்லும் போது அவங்களே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சார் நீங்கள் சென்னை தான் நினைக்கிறேன், ஆனால் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாக சொல்லிவிடுவேன். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லும் போது நான் வந்து மறுக்கிறதே கிடையாது. என்னமோ தெரில, அந்த பூமியில் அந்த மதுரை அந்த இடத்துல வந்து நான் கால் பதிஞ்சு ஒரு படப்பிடிப்போ ஒரு விஷயத்து பண்ணேன்னா என்னவோ தெரில, எனக்கு ஒரு பயங்கர ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நடிகர் சங்கம் தேர்தல் வந்து 5 பேர், நான், கார்த்தி, நாஜர் சார், பொன்னுண்ணன் சார், கருணாசு, 5 பேர் தான். அவ்வளோ பெரிய 30 வருஷம் கட்டி காப்பாற்றிட்டு இருந்த அந்த நடிகர் சங்கத்தை வந்து அந்த ஜாம்பவங்களை எதிர்த்து, சரி எலெக்ஷனில் நிற்கிறோம்ல, ஓகே ரைட்டு, முதல்ல மதுரையில் தொடங்கலாம்னு சொல்லி 5 பேர் வந்து மதுரை ஏர்போர்ட்டில் முதல்ல இறங்குறதுக்கு முன்னாடி சிவகுமார் அங்கிள் வந்து மெசேஜ் போடுறாரு, டே பாண்டவர் அணியாக வந்து அவர் தான் பேர் வச்சுது ஆக்சுவலாக, பாண்டவர் அணியாக நீங்கள் வந்து மதுரையில் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, உங்களுக்கு அடுத்தடுத்தது வெற்றி தான், நீங்கள் வந்து நல்லதுக்காக போராட போகிறீங்க, எந்த சோர்வடை அடையாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மதுரையில் கால் வச்சதுக்கப்புறம் அதான் சொல்கிறேனே, தட் இஸ் அ வைப்ரேஷன் ஆஃப் அந்த பூமியில் இருக்கிற வைப்ரேஷன், வீரம், அந்த விவேகம் எல்லாமே. எல்லாரும் நினைக்கிறது மேபி மாவட்ட கலர் நினைக்கிறேன், இந்த கலர்னால என்ன அதனால என்னன்னு தெரில, எல்லாரும் வந்து மதுரை என்னோட சொந்த ஊர் நினைக்கிறாங்க. பட் அது இட் இஸ் அ நைஸ் திங், அது ஒரு சந்தோஷமான ஒரு மதுரைனாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. பட் நீங்கள் தொடர்ந்து மதுரையோட அசோசியேட் ஆகிறனால ஆமாம். மதுரை சாப்பாடுன்றது எல்லாருக்குமே ஐயோ தெரிஞ்ச அது விஷயம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஐ திங்க் அம்மா மிஸ் நினைக்கிறேன். அவங்க வந்து பரிமாறுவாங்க, அவங்களே சமைச்சு பரிமாறுவாங்க. நாங்கள் அந்த டைமில் வந்து ஹோட்டலுக்கு போகும்போது அவங்களே கூட இருந்து இவனை குண்டாக்கி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியே வந்து இலையில வந்து இருக்கிறது எல்லாமே இருந்தது, இல்லாத ஐட்டமே கிடையாது. அந்த மாதிரி மதுரை சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. அதே சமயத்தில் ரொம்ப வந்து ஒரு வாட்டி நீ சாப்பிட்டேன்னா அந்த 1 மாதம் கோட்டை தான் அது. அது வந்து டெய்லி சாப்பிட முடியாது, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து மதுரையிலேருந்து சாப்பிட்றது தான். அதுவும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அங்கிட்டு போய் சாப்பிடணும். இங்கிட்டு வந்து இப்போ கோனார் மெஸ் இருக்குது, அம்மா மெஸ் இருக்குது, அதெல்லாம் திருச்சியில் வந்து ஒரு இடம் இருக்குது, 2 மணிக்கு தோசை சுட்டு தருவான். நாங்கள்லாம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கிட்டு போய் உட்காந்து பிளாஸ்டிக் ஸ்டூல் இருக்கும், உட்காந்து அவருக்கு சுட தோசை கொடுப்பாரு, சாப்பிடுவோம். அதே மாதிரி சென்னையில் வந்து இப்போது எல்லாம் ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் தொடங்கிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து இப்போது இந்த மீல்ஸு சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிடணும். அதுக்கு மாஸ்க் போட்டு சாப்பிட முடியாது. ஏன் விடுங்க, என்ன மிஞ்சி போனால் இப்படி ஆன்னு சொல்லும் போது ஒருத்தன் ஃபோட்டோ எடுப்பான், அவ்வளோதான். அதுதான் பண்ண முடியும். அதனால தான் கல்யாணத்தில் நான் சாப்பிட்றதே கிடையாது. போனோமா வாழ்த்துக்கள்னு சொன்ன இருந்து சாப்பிட்டு போங்க, வேணாங்க. என் தங்கச்சி அண்ணன் கல்யாணத்திலே வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா ஆல்பம் திருப்பும் போது எல்லா வார்த்தையும் அப்படி இருக்கேன் நான். ஏண்டா நான் வந்து இலைய துடைக்கும் போது ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். நான் ஏன் வந்து கரெக்டாக இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இருந்து இது தப்பிக்கிறது பெரிய இதுவாக இருக்கும். அதனால வந்து கல்யாண சாப்பாடு மட்டும் நான் தவிர்க்கிறது காரணமே அதுதான். ஏன்னா அது வந்து பார்சல்னு கேட்டால் இன்னும் கேவலமாக இருக்கும். அதனால வந்து அது ஒன்று இப்படி வச்சுப்பேன், நான் கை வச்சு இப்படி தான் சாப்பிடுவேன் நான். அது ஒன்று தான். அது நான் விஷால்ன்று மறைக்கிறதுக்காக இல்லை, நான் வந்து சாப்பிட்றது யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு. அது ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த ஃபோட்டோ பார்த்தா. அதுதான். ரைட் சார். அர்ஜுன் சார் கிட்ட நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்கன்னு சொன்னீங்க சார். எப்போவாவது உங்களோட நடிப்பில் இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து அவரோட ரிசர்மன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? எங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாதுங்க. இரும்புத்திரையில் வந்து மித்திரன் கதை சொல்லி முடிக்கிறாப்புல, சரிப்பா யாருப்பா அது வந்து வில்லனுன்னே கிடையாது, அவர் தான் ஹீரோ ஆக்சுவலாக படத்தில். ஏன்னா கடைசி அது
அமையும் போது லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அமையும் போது எல்லாம் கூடி பேசின ஒரு விஷயம் வந்து அவர் தான் ஹீரோ. அவர் சொல்லுவார், நீங்கள் தான் நீங்கள் எப்போ அலோன்னு பண்ணுறீங்களோ என்ன மாதிரி ஆட்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிரும். நீங்கள் தான் வந்து திருடர்கள், தேளு நான் வந்து கொட்டை தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற டைலாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் யார் பேசுவாங்க, யார் வந்து நெகட்டிவ்னு? அர்ஜுன் சார். ராஜா நீ அப்படியே போ, அவர்கிட்ட போய் நான் என்கிட்ட சொன்னதாவோ இல்லை நான் உங்ககிட்ட பேசினதாவோ எதுவுமே வந்து சொல்லிக்காத, நீயா போயிட்டு உன் முயற்சியில் வெற்றி அடைஞ்சுவான்னு போயிருக்காப்புல. அர்ஜுன் சார் வந்து வாங்க சார், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சார், இந்த மாதிரி விஷால் சார் ஹீரோ சார், நீங்கள் தான் வில்லன். அவர் பற்றி தான் தெரியல அவங்களுக்கு. தேரிக்கே அவன் அமிச்சானா? ஐயோ இல்லை சார், அவர் அனுப்பல சார், அவன் அனுப்பலன்னு ஃபோன்ட்டு கதை கேட்டு முடிச்சோடனே, டேய் தேரிக்கே, நான் உன்னை ஹீரோ ஆக்கினா நீ என்னை வில்லன் ஆக்குறியா அப்படின்னு. கதை சூப்பராக இருக்குது, டெஃபினட்டாக பண்ணலாம், இது வில்லன் இல்லை, இது சூப்பர்னு. ஆமாம் சார், கரெக்ட் தான் சார். ஒரு பேட்மேன்னா ஒரு ஜோக்கர் வந்து இருப்பாப்புல, எப்போவுமே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பெருசாக இருந்தால் தான் சார் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லும்போது அவர் முழுமையாக இறங்கிட்டார். அவரோட பிரெயின் தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்து நம்பினாதான். அவர் படங்கள் பார்த்தீங்கன்னாலே, வரிசை பார்த்தீங்கன்னாலே அவர் நம்புகிற அது நல்லா இருக்கும், அவருக்கு சாதகமாக இருக்கும், ப்ளஸ் படமும் நல்லா இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஷார்ட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம், 2 பேர் சண்டை போடுறோம். யார்கிட்ட நான் வந்து சண்டை பயிற்சி எப்படி எடுக்கணும், எடிட்டிங் எப்படி பண்ணணுன்றது கற்றுக்கிட்டது வந்து அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது. இப்போ என்னடானா 2 பேர் இப்படி நின்றுட்டுருக்கோம், 2 பேர் இப்படி நின்றுட்டுருக்கோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். திலீப் வந்து, டார்லிங் ப்ளீஸ் டார்லிங், இது சீரியஸான சீன் டார்லிங், சீரியஸாக இருங்கண்ணே. நான் வந்து சார் இந்த மாதிரி வந்து உங்களோட சண்டை போடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு 2 பேர் சிரிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இட் இஸ் அ லைஃப் கம்மிங் அ ஃபுல் சர்க்கிள். யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் நான் உதவி இயக்குனராக நான் எதிர்பார்த்துருப்பேன். நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இவரோட சண்டை போடுவேன் சண்டை காட்சியிலன்னு. பட் இட் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட இது. நான் கற்றுக்கிட்டது தான் இன்னி வரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், மொனாட்னஸாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான். லைக் கேமரா ஆங்கிள்ஸ்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே நான் வந்து ஐ கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் அர்ஜுன் சார் கிட்ட இருந்து. ஸோ இட்ஸ் 2 பேரும் நாங்கள் மீட் பண்ணும்போது தேரிக்கு எப்படா பார்ட் 2ன்னு, அது அவனை கேளுங்க சார் மித்ரன், அவனே சர்தார் 2க்கு போயிட்டான், நீங்கள் அவனை கேளுங்க சார். இல்லை பண்ணணும்டா சூப்பர் அப்படின்னு. அவர் இஸ் லைக் இஸ் த ஒன். இல்லை அவர் இல்லைன்னா நான் இல்லை, இன்னைக்கு நீங்கிட்ட நான் உட்காந்துருக்கேன்னா அவர்னால தான் நான் உட்காந்துருக்கேன். ஸோ உங்களோட மற்ற படங்கள் பார்த்துட்டு அதில் இருக்க நிறை குறைகள் நல்லா இருந்ததுன்னா பாராட்டுறதோ, இல்லை இது பெட்டராக பண்ணிக்கலாம்னு ஏதாவது கிரிட்டிக்காக பேசுகிறதோ அது மாதிரி நடந்து? இல்லை, எப்போவுமே வந்து ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ வெல்விஷர். ஒரு ஒரு வெல்விஷராக வந்து அவங்க வீட்டு பையனாக வந்து எனக்கு அக்கா மாதிரி தான். ஷீ இஸ் லைக் மை ஓன் சிஸ்டர். அர்ஜுன் சாரோட ஒய்ஃப் என் தம்பி தான். என் தம்பியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், இது பண்ணியிருக்கான், படம் வந்து பற்றி நல்லா நடிச்சிருக்கான், எல்லாமே வந்து அவங்க வீட்டு பையனை தான் பார்ப்பாங்க. அண்ட் அவர் வந்து எல்லாத்துலேயும் வந்து என்னோட ஷேர் பண்ணிப்பார். அண்ட் இஸ் அ வெரி ஓப்பன் பர்சன். சும்மா சுகர் கோட் பண்ணி எல்லாமே கேட்பார் அவர் ஓப்பனாக. முதல்ல வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அவர்கிட்ட இருந்து, அவர்கிட்ட போய் உட்காரும்போது நான் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிட்டு தான் உட்காருவேன். ஏன்னா அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார், என்னடா ஒரு மாதிரி வேறு மாதிரி போகுது ட்ராக்கு அப்படின்னு, ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெளிவேன். ஆனால் அவன் வந்து அவர் ரொம்ப சமீப காலமாக ஒரு 2 இயர்ஸாக வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ரொம்ப லைக் இஸ் ஹாப்பி. அதுதான் வந்து நாட் ஓன்லி டிப்ஸ் ஃபார் ஃபில்ம்ஸ் பட் டிப்ஸ் ஃபார் லைஃப் கூட. ஒரு கூடவே என்னோட கூட இருக்கிற ஒரு எப்போ வேணாலும் நான் ஃபோன் பண்ணலாம் அவருக்கு. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி வரட்டுமா சார் வீட்டுக்கு, சும்மா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்ஸ் லைக் தட். இப்போ வேணா ஃபோன் பண்ணலாமா சார்? ஐயோ அர்ஜுன் சார் தேரிக்கேன்னு தான் சொல்லுவார். சொல்கிறா தேரிக்கே எப்பயுமே அது 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 வந்து டெம்ப்ளேட்டா சார் அது? அவர் எப்பவுமே அது பயங்கரம். அது வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக மித்ரன் கேளுங்களேன், நான் ஃபுல்லாக வந்து
படத்துலேயே ஒரு படத்தில் வச்சு இதில் லியோ- லியோவில் லியோல இருக்கு இருக்கு. ஆமாம்மா. படத்துலேயே வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் அப்படியே இது பண்ணி இமிட்டேட் பண்ணி அது ஒரு ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டுங்க. என்னங்க இப்போ ஹீரோயின் இடுப்பை விட அவர் இடுப்பு தாங்க கம்மியாக இருக்கு. அவர் எப்படிங்க நீங்கள் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க பாடின்னு, அது பெரிய விஷயம். ஒரு ஆர்டிஸ்டாக வந்து இத்தனை வருஷம் நானே பெருமையாக சொல்லிக்கிறேன் ஒரு படத்தை பற்றி. அவர் வாழ்க்கையே யோசிச்சு பாருங்க. கண்டினியூஸாக வந்து என்றைக்குமே நீங்கள் அர்ஜுன் சார் குண்டா பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஒரே மாதிரி இருப்பார் ஒரு இத்தனை வருஷமா. ஸோ தட் இஸ் அதுலேருந்து எடுத்துக்கணும் நம்ம எக்ஸாம்பிள். அவர் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் பார்த்தாலே வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த தொத்திக்கும் அந்த விஷயம். ஓகே ஓகே சார். விகடன் பிரஸ் மீட் வித் விஷால் பவர்ட் பை மாரா வாஷிங் பவுடர். மாறாத வெண்மைக்கு மாரா வாஷிங் பவுடர். ஜிடி ஹாலிடே சவுத் இந்தியாஸ் #1 travel brand. அசோசியேட் ஸ்பான்சர் MedPlus. 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் MedPlus brand of medicines. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.